வெல்கம் விபஸ். அது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2025. மதுரை மாவட்டம் ஐயன் கருவேப்பம்பட்டி சார்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி. அவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நடு மத்தியானம் போல எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகனை கூப்பிடுறாரு. அது மாதிரி அவங்களுடைய மகன் பேரு கலையரசன். ஸோ 2 முறை அவங்களுடைய மகனுடைய பெயரை கூப்பிடுறாரு. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை அவங்களுடைய பையன்கிட்ட இருந்து. ஸோ இதனால தன்னுடைய மகனுடைய அறைக்கு போறாரு. அங்க போனா அவங்களுடைய மகன் மற்றும் அவங்களுடைய மருமகள் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இதுல அவங்களுடைய மருமகள் மட்டும் அங்கேதான் உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மகன் வந்து படுத்து உறங்கிக்கின்னு இருக்கிறார் பெட்டு மேல. இதனால அவங்களுடைய மருமகள்கிட்ட கேட்கறாங்க, என்ன ஆச்சு, நான் கூப்பிட்டு அவன் எழுந்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி. என்னன்னு தெரியல, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டேப்லெட் போட்டு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு ஏதோ உள் மனசுல தவறாப்படுது. பின்னாடி தன்னுடைய மகனை போயிட்டு இவரே தட்டி எழுப்புறாரு. ஆனா அவரு எழுந்துக்கவே இல்லை. பார்த்தா அவருடைய வாயிலிருந்து நுரைத்தள்ளிய நிலையில் இருக்கு. இதனால பதறி போன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே எமர்ஜென்சி கால் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தன்னுடைய மகனை அழைச்சி கொண்டு போறாரு. அங்க போயிட்டு பரிசோதனை பண்ணதில்ல இவங்களுடைய மகன் தேநீர் குடிச்சிருக்கிறாங்க. அந்த தேநீர், அதாவது டீ குடிச்சதுல யாரோ இவருக்கு விஷம் கலந்து கொடுத்து இவரு உயிருக்கு போராடி இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. இதை கேட்டதுமே சுந்தரமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இப்போ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டா ஒன்று ரேஸ் பண்றாங்க. அவரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. ட்ரீட்மெண்ட் பார்த்து பிறகு அவர் ஒரு சில வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அந்த கலையரசன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மகன் என்ன வாக்கு மூலம் கொடுத்தாங்க, இந்த விஷத்தை கலந்து கொடுத்தது யாரு அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டே குரூப். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் ஐயன் கருவேப்பம்பட்டி கிராமத்தை சார்ந்தவர் தான் சோமசுந்தரமூர்த்தி. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரரும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப ஏழையான நபரும் கிடையாது. இவருக்கு திருமணம் ஆகி ஒரு ஆண் மகன், அவருக்கு தற்சமயம் 28 வயசு ஆகுது. ஒரு தனியார் கம்பெனில நல்ல வேலை செஞ்சுட்டு வராரு. இவங்க, அதாவது சுந்தரமூர்த்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு வயசடிச்சு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும். நாம திருமணம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவன் குடும்பம் கொடுத்தணும்னு ஆயிடுவான், நமக்கு வயசாகி போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாரு. அதே மாதிரி பெண்ணை தேடுறாங்க, எங்கெங்கயோ தேடியும் கிடைக்கவே இல்லை. கடைசியில அவங்களுடைய ஊரையே சார்ந்த ஷாலினி என்று சொல்லக்கூடிய ஒரு 24 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை போயிட்டு பொண்ணு கேட்கறாங்க. அதே மாதிரி ஷாலினுடைய அப்பா அம்மாவும் ஒத்துக்கிறாங்க பொண்ணு கொடுக்கறதா. இப்போ ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி பெற்றோருடைய சம்மதத்தோட கலையரசனுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனா பெற்றோர் எப்படி நினைச்சாங்களோ அது மாதிரி இவங்க வாழவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஷாலினிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஷாலினி ஆல்ரெடி இன்னொரு நபரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு சின்சியரா லவ் பண்ணிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது கலையரசனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தெரியாது. திருமணம் ஆன பிறகு ஓரிரு நாள்ல கண்டுபிடிச்சிடாரு. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி யாரோ ஒரு நபர்கிட்ட மறைமுகமா கணவனுக்கு தெரியாம கால் பண்ணி பேசுறாங்க அப்படின்றத இவரு ஈஸியா கெஸ் பண்றாரு. சரிங்களா? பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பெண் பேசுறாங்க அப்படின்னா, சொந்தக்காருக்கு பேசுறாங்க அப்படின்னா வெளிப்படையாவே வந்து பேசுவாங்க, என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு மறைமுகமான ஆளுக்கு பேசுறாங்க அப்படின்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுவாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறத கலையரசன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. அப்பதான் ஷாலினி கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, உங்களுக்கு இந்த திருமணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னா எதற்கு நீங்க இந்த திருமணத்துக்கு ஒத்துக்குனீங்க? நீங்க முன்னாடியே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டவனோடு திருமணம் செஞ்சு நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். நானும் என்னுடைய லைஃப் நல்லா வாழ்ந்திருப்பேன். இப்போ உங்களுக்கு விருப்பமே இல்லாம நான் உங்க கூட எப்படி திருமணம் செஞ்சு உங்க கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி ஷாலினி கிட்ட கலையரசன் கேட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஷாலினி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்பதான் தெரிஞ்சிச்சல்ல, விட்டு நான் போயிடுறேன், நான் போயிட்டு என்னுடைய லவ்வரோடு
ஸோ 2வது திருமணம் செஞ்சு அவனோடு நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலையரசன் கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட கலையரசனுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. ஸோ உடனே தன்னுடைய மாமனார் மாமியாரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வச்சு உங்களுடைய மகள் இது மாதிரி சொல்றாங்க, நான் எப்படி இவங்க கிட்ட குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க. ஸோ பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மாமனாரும் மாமியாரும் தன்னுடைய மகளை சொந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. சொந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மகளுக்கு எப்படி எப்படியோ புத்திமதி எடுத்து சொல்றாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய கணவன், உன்னுடைய மாமனார் மாமியார் அவங்க தான் முக்கியம். நாங்கெல்லாம் கூட தான் சின்ன வயசுல எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்களோட நாங்க பேசி இருந்தாலும் கல்யாணம்னு வந்துட்ட பிறகு தன்னுடைய கணவன், மாமனார், மாமியார் அது மாதிரி சொல்லிதான் நாங்களும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துன்னு இருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே நல்லா பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருது கிடையாது. யாரோ ஒரு சிலருக்கு தான் அவங்க லவ் பண்றது கரெக்டா கூடி வந்து அந்த லவ் பண்ற நபரோடவே அவங்க பெற்றோருடைய விருப்பத்தின் பேர்ல திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆகையினால தயவு செய்து நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுடைய அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய மகளுக்கு நிறைய புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட ஷாலினி ஒரு கட்டத்துல சரி நான் போயிட்டு கலையரசன் கூடவே நான் போயிட்டு வாழறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப தன்னுடைய மாமனார் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஷாலினியால தன்னுடைய காதலனை மறக்கவே முடியல. ஓரிரு நாட்கள் பொறுமையா இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய காதலன்னு என்ன பண்றான் அப்படின்னா கண்டினியூஸா ஷாலினிக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறதுனால திரும்ப ஷாலினி பழைய மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்க. எப்பவும் போல தன்னுடைய கணவன் எப்பெல்லாம் வீட்டில் ஆள் இல்லையோ அப்பெல்லாம் தன்னுடைய காதலன் கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா கலையரசனுக்கு தெரிய வருது. தன்னுடைய அப்பா அம்மா கிட்டே இதை பத்தி எடுத்து சொல்றாரு. அந்த பொண்ணு வேற யாரோ இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருக்கிறா, அவ கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது, நீங்க ஏன் எனக்கு இது மாதிரி துரோகம் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கறாங்க. இதனால மனம் உடைஞ்சு போன பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஷாலினி பேசக்கூடிய அவங்களுடைய காதலன் இருக்கிறான் இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம். இது மாதிரி கல்யாணம் ஆயிட்ட பிறகு நீ மற்றவனுடைய ஒய்ஃபு கிட்ட பேசுறியே இது நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி ஸோ ஷாலினுடைய அப்பா அம்மா, கலையரசனுடைய அப்பா அம்மா இவங்க 4 பேரும் போயிட்டு அந்த ஷாலினி பேசக்கூடிய அவங்களுடைய காதலன் கிட்ட போயிட்டு நீங்க இது மாதிரி கால் கீழ் பண்ணாதீங்க, ஆல்ரெடி அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நீங்க இப்போ திருமணமான ஒரு பெண் கிட்ட அடிக்கடி நீங்க போன்ல பேசிட்டு இருந்தா அவங்க எப்படி வந்து குடும்பம் நடத்துவாங்க, திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி உங்ககிட்ட லவ் இருந்தாலும் திருமணம் ஆயிட்ட பிறகு அவ இப்போ வேற இன்னொருடைய மனைவி, ஆகையினால தயவு செய்து இதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட அவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி ஓகே நான் இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி ஓரிரு நாட்கள் போகுது. இருந்தாலும் ஷாலினி தன்னுடைய காதலனுக்கு கால் பண்ணாம அவங்களால இருக்கவே முடியல. திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஓவரா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு ஷாலினி வந்து தன்னுடைய காதலனுக்கு போன் போட்டபடியே இருக்க, காதலன் என்ன பண்றான் அப்படின்னா போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ இதை உணர்ந்த ஷாலினி என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் இருக்கிறதுனால தானே, அதாவது கலையரசன் இருக்கிறதுனால தானே அவன் என்ன வெறுத்து ஒதுக்கி போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறான், கலையரசனே நாம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் இது மாதிரி பண்ண போறான், பிறகு நாம பிடிச்ச மாதிரி அவன் கூட போயிட்டு நாம அடுத்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாங்க. பின்னாடி சும்மா யோசிக்கும் போது ஷாலினிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. எப்போ தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மாமனார் மாமியார் இல்லையோ அந்த டைம்ல தன்னுடைய கணவனுக்கு விஷம் ஏதாவது கலந்து கொடுத்து இவனை வந்து நாம சாகடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. கரெக்டாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஷாலினி நினைச்ச மாதிரியே அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ வெளியே போயிடுறாங்க. வீட்டில் வந்து கணவன் மனைவி இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஷாலினி தன்னுடைய கணவன் கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிற மாதிரி உனக்கு நானே டீ போட்டு தரேன், அதாவது தேநீர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க. அதற்கு அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்மளுடைய மனைவி தானே, தொட்டு தாலி கட்டிட்டோம், இதற்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம கூட இவ வாழ்ந்துதானே ஆகணும், அதே மாதிரி 1000 செஞ்சாலும் நம்ம அதை மன்னிச்சு ஏத்துதாட்ட ஆகணும்.
அதாவது வீட்டுக்காக நம்ம வாழணும்னா கூட ஊருக்காக நம்ம கட்டாயம் மனைவி அப்படின்னு ஏத்துக்குதான் ஆகணும். இது எல்லாத்தையும் விட தன்னுடைய மாமனார் மாமியாரை நம்ம ஒரு கண்ணுல பார்க்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு சரி ஓகே டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான ஷாலினி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஷாலினி என்ன பண்றாங்க அப்படின்னா டீ போட்டு தன்னுடைய கணவன் கிட்ட கொண்டு வராங்க. இதை குடிச்ச கலையரசன் அப்படியே மயக்கமாகறாரு. இப்பதான் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகனுடைய பெயர் விட்டு கூப்பிட்டும் அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதால உடனே தன்னுடைய மகனை போயிட்டு தட்டி எழுப்பும்போது தன்னுடைய மகனுடைய வாயிலிருந்து நுரை தள்ளிய நிலையில் இருக்க உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அட்டாப்சில அங்க டெஸ்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மகன் கடைசியா டீ குடிச்சிருக்கிறாங்க, அந்த டீல வந்து விஷம் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்ல பின்னாடி இது போலீஸ் கேஸா மாறுது. அதே மாதிரி கலையரசனுக்கும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தன்னுடைய மனைவி தான் கடைசியா எனக்கு வந்து டீல எதுவோ கலந்து கொடுத்தாங்க போல, கடைசியா நான் டீ தான் குடிச்சேன், அது குடிச்ச பிறகுதான் நான் இது மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாவனேன். ஒருவேளை அந்த டைம்ல என்னுடைய அப்பா வந்து என்னை காப்பாத்தல அப்படின்னா நான் இறந்தே போயிருப்பேன். ஆகையினால இதை பத்தி நீங்க அடுத்த நடவடிக்கை ஷாலினி மேல நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறாங்க. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் ஷாலினி கிட்ட போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அதற்கு ஷாலினி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இவனோடு வாழ சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்னுடைய அப்பா அம்மாவினுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் நான் இவனை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், ஆகையினால்தான் நான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்குமூலம் கொடுத்து தான் பண்ண தவற ஒத்துக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ மேற்கொண்ட விசாரணை இது போயிட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இது அதாவது பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு மார்ச் 8 தான் நடக்கு. இதற்கு பிறகு இது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு கதையினுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றது எல்லா பேரண்ட்ஸுமே செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம். அவங்க நினைக்கிறதும் அது மாதிரி தான் எப்பவுமே நினைப்பாங்க, சரிங்களா? ஆனா ஷாலினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காதலின் மீது அளவுக்கு அதிகமான காதல் இருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும், முன்கூட்டியே தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் வேற யாரும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், கலையரசனை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், ஆல்ரெடி நான் இன்னொரு பையனை லவ் பண்றேன், நான் அவனை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும். அப்பையெல்லாம் அமைதியா இருந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் கிட்ட அந்த கோபத்தை எடுத்துட்டு வந்து காட்டினா எதுவுமே தெரியாம திருமணம் செஞ்சுக்கிட்ட கலையரசன் என்ன பண்ணுவார் அப்படின்றதான் தெரியல. அதே மாதிரி இத பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஷாலினி கிட்ட பேசக்கூடிய அந்த ஷாலினுடைய எக்ஸ் லவர், சரிங்களா? அவங்க கிட்ட போயிட்டு இவங்க போயிட்டு பேசியிருக்கிறாங்க. அவன் மனம் திருந்தி என்ன பண்றான் அப்படின்னா இதுக்கப்புறம் அவ வந்து மற்றவனுடைய ஒய்ஃப் ஆயிட்டா, இதுக்கப்புறம் அவகிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு போனை சுவிட்ச் ஆஃபும் பண்றாரு. அவரும் மாறினாலும் ஆனா கடைசி வரைக்கும் ஷாலினி மாறவே இல்லை. அதனால்தான் ஷாலினுடைய உள்ளத்துல தன்னுடைய கணவனான கலையரசனை கூட கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே நம்ம தமிழ் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தொட்டு தாலி கட்டிட்டான் அப்படின்னா அவன் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய நம்ம சமூகம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாம் இத வேற மாதிரி போயிட்டு இருக்கு உலகம். இதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற கமெண்ட்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.